நான் வந்து எவ்வளோ பெரிய சிங்கர்னு உங்களுக்கே தெரியும் நண்பர்களே. அதனால் வந்து இந்த வீட்டுக்கு நான் ஆடிஷனுக்கு வந்துக்கிறேன். வந்து பாட்டு பாடி இப்போ ஒரு இது பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் ஆட்டத்தை மட்டும் பாருங்கள். சரி ஓகே நண்பர்களே, இந்த கிரேசி ஹவுஸ்லேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி நண்பர்களே, நம்ம இப்போ உள்ளே வந்தாச்சு. இந்த வீடு எப்படின்னா பார்த்தீங்கன்னு வைங்களேன், என் மண்டை இருக்குல்ல, என் மண்டையை விட சரியான கோளாறான வீடு இது. அந்த மாதிரி ஒரு வீடு. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் என் மண்டை எவ்வளோ கோளாறுன்னு. இதை பார்த்தீங்களா, பேசினே கீழே விழுவேன். அதுதான் என் மண்டையோட திறமைகள். இதை பற்றி மூளை காட்டுறான் பாருங்க, மூளை. டே தம்பி தப்புப்பா அப்படிலாம் எடுத்தோடனே எனக்கு மூளை அவ்வளோலாம் இருக்குது அப்படின்லாம் நீ காட்டி என்னை வெறுப்பேற்றக்கூடாது. உனக்கு மூளை இருக்குது, ஒத்துக்கிறேன். இந்த பாரு, இந்த பொண்ணு இருக்குதுல்ல, இந்த பொண்ணு கூட ஆனால் ஒத்துக்காது நீ மூளை வச்சவன் அப்படின்னு சொன்னேன்னா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம எகிரி போய்டுவோம் நண்பர்களே. பார்க்குறவங்க என்னடா இது, ஐயோ சரி ஸ்பின்னர் சுற்றி விட்டு விடலான்னுங்கிறானுங்க. சரி நண்பர்களே, பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே நண்பர்களே. ஐயோ டே கீழே விட்றோம். அந்த பார்த்தீங்களா, இப்போவே பாட்டு வருதா எப்படி? சரி நண்பர்களே, அப்புறம் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிக்கிங்களேன், நம்ம சேனலில் மெம்பராக மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஜாயின் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் உங்கள் இஷ்டம். ஆனால் லைக் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் மனசு வச்சு லைக் பண்ணுங்களேன். ஓகேவா நண்பர்களே. சரி, இப்போ வந்து இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும். போவோம் பொறுமையாக போவோம். யாருக்கு என்ன லாபம், எனக்கு தான் லாபம். டே தம்பியை பார்த்து போடா. நான் இப்போ தான் நண்பர்களே எதனா ஒன்று வளர்னே இருக்கிறேன், யான்னு தெரியல நண்பர்களே. நல்ல ஒரு சயின்டிஸ்ட்டாக போய் பேசணும். இவனே சயின்டிஸ்ட்டு தான். ஏன்டா டாக்டர்கிட்ட தண்டா போகணும், ஏன் சயின்டிஸ்டாக போகிற அப்படின்னு கேட்டிங்களேன். நான் பேசுறதெல்லாம் ஒரு மூலத்தனமாக பேசுகிறேன். சயின்டிஸ்ட் எதனா வேலையில் எனக்கு குத்தாருனா அதனால தான் நண்பர்களே சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள் மைண்ட் வாய்ஸில் ஒன்று தோணும், தம்பி தப்பு அப்படின்ட்டு. சரி விடுங்க நண்பர்களே, இதுக்கு மேலே ஒரு ஜோக் பண்ணுறதா இல்லை. இது ஜோக்கே இல்லை, அது வேறு விஷயம். சரி ஓகே. ஐயோ கீழே உன்ட்ட நண்பர்களே. டேய் தம்பி அல்லனா போய் சொருவி எனக்குற எழுந்துரு. அண்ணன் சொன்னால் கரெக்டாக கேட்குறடா தம்பி நீ. சரி ஓகே நண்பர்களே, நம்ம வந்து போன வீடியோவில் வந்து நம்ம ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுத்துருப்போம். அது வாய்ஸ்னே சொல்லக்கூடாது, அது வந்து சரியான நாய்ஸு. ஓகேவா நண்பர்களே. ஏன்னா நான் அந்த வீடியோ வந்து ஒரு 3:30க்கா வாய்ஸ் கொடுத்தேன் கரெக்டாக. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, என்னை விட ஒரு 10 வயசு பெரிய பையன் வாய்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அது என் வாய்ஸ் தான். உண்மை நெசத்தை ஒத்துக்க முடியலாலும் அதான் நெசம். ஓகேவா நண்பர்களே. ஸோ ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. ஐயோ கரண்டியில் மாட்டினேன். படம் வந்தாச்சு. ஸோ ஓகே, இதில் வில்லன் அவனும் இல்லை போல், இந்த வீடு தான் வில்லன் போல் நம்மளுக்கு. வீடாடா அச்சு சாவச்சுது இவனுங்களெல்லாம். ஐயோ நம்ம வந்து மொக்க ஜோக் சொல்லனே இந்த மாதிரி போயிட்டு கீழே விழுந்து வாடுறோமே. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம உண்மையான ஒரு நல்லா சிரிப்பாக கலகலன்னு சிரிக்கிற மாதிரி ஒரு ஜோக் சொல்ல போகிறேன். அண்ணா ஜோக் அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், நம்மளோட ஓஜி ஜோக்கு தான். மதுரை வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, அவரோட ஜோக்கு தான். டப்புனே அந்த ஜோக்கு ஞாபகம் வர மாட்டேது. டப்புனே வரலையே, ஊன்றேன் ஆனால் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு தானே நண்பர்களே நீங்கள் யோசிக்கிறீங்க. சரி ஓகே, இப்போ வந்து நடுவில் சொல்லுவோம் பாருங்கள் ஒரு ஜோக்கு. எவ்வளோ பெருசாக வந்துடுறப்பா, நல்ல வேளை நான் அதில் குதிக்கலான்னு போனேன். சரி ஓகே, நடுவில் எதனா ஒரு ஜோக் சொல்லுவேன் பாருங்கள். அப்போ நீங்கள் சொல்லணும் அந்த ஜோக் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். சரி ஓகே நண்பர்களே. சரி ஓகே, இதனடா இது மேரியோவில் வர மாதிரி பூந்து போயின்னுக்கிறேன். சரி ஓகே, கேம் முடிஞ்சுதா? ஐயோ அப்பாடா, இப்போ தாண்டா என்ற மனசு குழுன்னு இருக்குது. அப்போ கூட கேம் முடிஞ்சுதான்னா ஐயோ பயமாக இருக்குது நண்பர்களே. இந்த அக்கா மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த அக்கா வந்து சரியான ஒரு கஞ்சம். கேமை டெவலப் பண்ண சொன்னால் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கேமை டெவலப் பண்ணணும். நிஜமான நண்பர்களே, நான் இதோட கேம்லாம் நிறைய தடவை விளையாடி வாய்ஸ்லாம் கொடுப்பேன். எடி 1 கோடி அப்போ அந்த மாதிரி 1 மணி நேரம் அந்த மாதிரி வரும்னு நினச்சி நான் வந்து வாய்ஸ்லாம் கொடுப்பேன். 1 மணி நேரம் கூட வேணாம், நம்ம போடுற 20 நிமிஷம் 10-15 நிமிஷம் போதும்.
அப்படின்னு நினச்சி வாய்ஸ்லாம் கொடுப்பேன்னா இப்போ வந்து நான் கதை சொல்கிறேன், யாரும் தூங்காதீங்க தயவு செஞ்சு. வந்து இப்போது உங்கள் வீட்டில் டிவியில் பார்க்குறீங்கன்னா வால்யூமை ஃபுல்லாக போட்டுக்கோங்க, மொபைலில் பார்த்தீங்கன்னா வால்யூமை வாய் வேறு வளருது, வால்யூமை ஃபுல்லாக போட்டுக்கோங்க, ஏன்னா நீங்கள் தூங்கிடுவீங்க இப்போ நான் சொல்ல போகிற கதையில். ஓகே நண்பர்களே. ஒரு நாள் இல்லை சரி வேணாம், சரி ஓகே, நம்ம வந்து மெயினான விஷயத்துக்கு வருவோம். இந்த அக்கா கேம் டெவலப் பண்ணுறது வந்து ஒரு 20 நிமிஷம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி விளையாடுவேன், வாய்ஸ்லாம் கொடுப்பேன், ஜாலியாக இருப்பேன், ஜாலி பண்ணுவேன். மக்கள் மகிழ்ச்சி பிஆர்எஃப் நிகழ்ச்சின்னு. என்னடா ட்ரெயின்லலாம் போகிறேன் அப்படின்னு கேட்டீங்களேன், எனக்கே தெரில நண்பர்களே. ட்ரெயின்லாம் வருது, இங்கே மேலே ஏதோ வழி இருக்குது பார்த்தேன், அது ஏறி வந்துட்டேன். சரி ஓகே, இப்போ அங்கே அப்பாடா இந்த சைடு வந்தாச்சு. ஓப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு வெடிச்சு சத்தறி இருப்பேன் என்னத்திக்கு. சரி ஓகே, அதுக்கப்புறமா நான் ஒன்று பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிடும். கடைசியில் கத்திருவேன் போட்டு, அந்த வாய்ஸ் கொடுத்ததுலேயே போட்டு கத்திருவேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் கம்மியாக வாய்ஸ் கொடுப்பேச்சு, கம்மியாக டெவலப் பண்ணுவேன் கேம், அச்சு ஒன்று பேக்கெட்டில் மச்சு போட்டுன்னு போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கற்றுவேன். இப்போ வந்து இந்த கேம் வந்து பெருசாக தான் இருக்குன்னு நான் என் ஃப்ரெண்டு விளையாடி, அதனால தான் இந்த கேம் விளையாட வந்தேன். ஓகே நண்பர்களே. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு போட்டாச்சியா. இப்போ இங்கே வந்து இது மேலே ஏறணுமா, சூப்பர் ஏறு செடிலாம் வச்சுக்கிறானுங்கப்பா பயங்கரமாக. ஓகே, ஓரியோவில் ஜம்ப்பு, இங்கே ஜம்ப்பு, அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். ஐயோ கீழே உண்டுண்டா மறுபடியும். சரி நண்பர்களே, அப்போ நான் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், ஏதோ ஒன்று சொல்ல வளர்ந்துருந்தேன், அது ஒரு விஷயம். சரி ஓகே, இப்போ வந்து மறுபடியும் நம்ம இது மேலே ஒரு ஜம்ப்பு, இது மேலே ஒரு ஜம்ப்பு, இது மேலே ஒரு ஜம்ப்பு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டுக்காரோ அப்படியே கீழே உழுந்தா மட்டைக்காரோ. சரி ஓகே, பார்த்து போடா பொறுமையாக. சரி ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் நண்பர்களே, சரி ஓகேன்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. நம்ம வந்து போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம், இனிமேல் அந்த சரி ஓகே அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேனே. ஆனால் அந்த வார்த்தை என் வாயில் வந்துன்னே இருக்குது. ஏதோ நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து பிரிட்டிஷ்காரன், இவனை வந்து பிரிட்டிஷ்டா, இவன் ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு, சைனீஸு, ஜப்பானீஸு, ஹிந்திக்காரன் அப்படிலாம் நினைப்பீங்க. ஆனால் இப்போ எப்படி ஒன்று சொல்கிறதுன்னு வைங்களேன், நான் தூய தமிழ்காரன். இப்போ வந்து தூய தமிழில் பேசுகிறா, இருங்க இப்போ நான் பேசுகிற தமிழை பற்றி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எனக்கு கிளாஸ் ஒன்று ஓப்பன் பண்ண சொல்லுவீங்க பாருங்கள். ப்ரோ நான் வந்து உங்கள் கிளாஸில் வந்து படிக்கிறேன் ப்ரோ, தூய தமிழ் கிளாஸில். ஃபீஸ் எவ்வளோ வேணாலும் தரேன் ப்ரோ, ஒரு 10,000 ரூபாய் தானே ப்ரோ தரேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. பாருங்கள் தூய தமிழில் பேசுகிறா. இப்பொழுது நம்ம ஐயோ கீழே வந்துட்டு. சரி இதில் கூட வந்து தூய தமிழில் பேசுவோம். சரியான ஒரு ஆட்டம். இப்பொழுதே நாம் எகிரி போக வேண்டியது தான். இந்த தின்பண்டத்தின் மேல் இந்த தின்பண்டத்தின் மேல் என்னை நடக்க சொல்கிறார்கள், யாரடா அவர்கள், முட்டா பயல்கள். சரி, இப்பொழுது நம்ம இந்த உரிதல் மேலே நடந்து போவோம். நான் வந்து விளக்கம் சொல்லிடுறேன். உரிதல்னா ஸ்டா, ஓகேவா, அப்படி உருவாங்களே ஸ்டாவை, அதனால தான். இப்பொழுது நம்ம இந்த குழியில் விழுந்து விட்டோம். இப்பொழுது நம்ம எங்கே போக வேண்டும் என்றால், என்ன அது உருண்டு வருகிறது, ஐயோ வாத்து பொம்மை. இப்பொழுது நாம் வந்து ஒரு ஐயோ மறுபடியும் ஒரு வாத்து பொம்மை வருகிறது, பின்னாடியே ஒரு கல்லும் வருகிறது. அந்த கல்லிலிருந்து தப்பித்து வந்த நாம் இப்பொழுது போர் தொடுக்க வேண்டும். நண்பர்களே, நீங்கள் பார்க்கிறவர்கள் அனைவரும் இந்த காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு 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 என்ன ஒரு ஐயோ இருங்க வாய் வர வளருதே. இருங்க நண்பர்கள், கரெக்டாக சொல்கிறேன். ஒரு 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 தம்ஸ்அப் சரி விடுங்க, அதை மட்டும் நான் இங்கிலீஷில் சொல்கிறேனே. ஒரு லைக்கை செய்து கொள்ளுங்கள். அப்புறம் நம் சேனலை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே அனைவரும். இப்பொழுது நம்ம காட்சியை பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தூய தமிழ் கிளாஸ் நாளையும் வேணும் என்றால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு டபுள் லைக் கொடுக்க வேண்டும் என்று மனதார கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 10 லைக் வந்ததுன்னா மட்டும் நான் நாளைக்கும் தூய தமிழ் கிளாஸ் ஆரம்பிப்பேன். ஓகேவா அனைவருக்கும் நண்பர்களே? ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் ஸ்லாங்குக்கு வந்துடுவோம். டே சுனாமிலே ஸ்விம்மிங் போடுறவன் எனக்கேவா. ஓகே. ஐயோ இங்கேயுமாடா. ஓகே, என்னடா குப்பரக்கா வந்துட்ட? ஏய்
இதே வேலையாக வச்சுன்னுக்குறான். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு குதியலை ஒன்று போட்டு விட்டு அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு பண்ணி விட்டு அதான் நம்ம தூய தமிழ் கிளாஸே முடிஞ்சிச்சே. சரி நண்பர்களே, நாளைக்கும் வந்து நான் வீடியோ போடுவேன்ல, அந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி தூய தமிழில் பேசு ப்ரோ, இது ஜாலியாக இருக்குது, ஐ லைக் திஸ் அப்படின்னு நினச்சின்னு வைங்களேன், ஒரு 10 லைக் மட்டும் கொடுங்க. நான் கண்டிப்பாக நாளைக்கும் வந்து தூய தமிழ் கிளாஸ் ஒன்று போட்டுருவேன். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து எகிரி எகிரி போக வேண்டியது தான். ஐயோ, இப்போயும் தூய தமிழ் வருதே. ஓகே, இங்கே ஒரு ஜம்பே ஒன்று போட்டு விட்டால் வெற்றி பெற்று விட்டோம் என்று அறிகுறியா? டே எனக்கு தெரிஞ்ச கதைடா இது. நண்பர்களே, நம்மலாம் ஜெயிப்போமா அப்படின்னு நினச்ச கேமெல்லாம் ஜெயிக்க வைப்பேன், பிஆர்எஃப் அப்படின்ட்டு நினைக்க வச்சுருவேன். சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயும் கண்டென்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கண்டென்ட்டும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, ஷார்ட் வீடியோ டெய்லி போடுறேன், என் கூடயும் ஃப்ரீ ஃபயர் ஆடணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஷார்ட் வீடியோ போய் பாருங்கள். இப்போ வந்து நான் போயிட்டு வரேன். பாய் 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 பாய். அனைவருக்கிட்ட இருந்தும் விடை பெற்றுக்கொள்கிறேன் நண்பர்களே.